பாரி வள்ளல் அள்ளி கொடுத்த வள்ளலாக ஈந்து சிவந்த கரம் கொண்ட அவரிடம் சாவு என்னும் காலதேவன் இரவிலே வந்து பிச்சை கேட்க தன் உயிரையே தானமாக தந்துவிட்டார் அந்த வள்ளல். மக்கள் என் பக்கம் என்றே மக்களின் திலகம் பூமி வாழ்வினை நீத்த செய்தி திக்கலாம் நடுநடுங்க தீயெனப் பரவி ஆறா துக்கமாம் கடல் நெருப்பாய் சுடுவதால் துடிக்கின்றோமே. மாமனிதர் எம்ஜிஆரின் மறைவினால் மக்கள் வெள்ளம் கண்ணீர் வடிக்கிறது. அரசியல் உலகம் அலறி துடிக்கிறது. எம்ஜிஆர் ஒரு வசீகர தலைவர் என்று மனமாற போற்றினார் பாரத குடியரசுத் தலைவர் மேதகு ஆர்வி அவர்கள். கலை உலகம் கலங்கி தவிக்கிறது. அகில உலகமும் அதிர்ச்சி அடைகிறது. தாய் குலத்தின் பாசத் தலைவர் அண்ணாவின் இதயக்கனி காலத்தை வென்றவர் வரலாற்று நாயகர் எம்ஜிஆர் காவியமாகிவிட்டார். அண்ணா வழியில் 10 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி ஆற்றல் மிகுந்த முதலமைச்சரை இழந்து தேசமே துக்கத்தில் மூழ்கியுள்ளது. திட மன வலிமை வெற்றி சின்னமாய் ஓங்கி என்றும் கடமையும் கட்டுப்பாடும் காத்தவர் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபனின் இறுதி யாத்திரை முடிசூடா மன்னராக விளங்கி அமரரான மாண்புமிகு முதலமைச்சருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை. எத்தனை கோடி பொதுமக்கள் இதயம் தோறும் வாழ்கின்றார். முத்தமிழ் உள்ள நாள் வரைக்கும் முழங்கும் எம்ஜிஆர் பெருமை. வாழ் ஏந்தும் வீரக்கை வஞ்சகத்தை வீழ்த்தும் கை சூழேந்தும் கொள்கை துலங்கும் கை தோளேந்தி துன்புற்றோர் கண்ணீர் துடைக்கும் கை எம்ஜிஆர் கண்கண்ட பாரியவர் கை. கட்டழகரில் கண்டாலே போதுமென
காந்த பார்வை பட்டாலே போதுமென, பசும்பொன் மேனி தொட்டாலே போதுமென பாசத்தோடு கைகுலுக்க வேண்டும் என்ன காத்திருக்கும் அலை அலையாய் மக்கள் கூட்டம். மட்டில்லா செல்வாக்கின் மகிமை வாய்ந்த வனப்பு மிகும் கலை முதல்வர் எங்கே எங்கே? சென்னையில் எழிலார் வங்கத் திரைக்கடல் கரையின் ஓரம் தன்னிகர் இல்லா அண்ணா சமாதியின் இதயப் பக்கம் பொன்மனச்சம் ஏற்பதற்கே சந்தனப்பேழை என்ன தபத்தினை செய்ததம்மா. பொன்மனச் செம்மல் இந்த புவியினை பிரிந்தார் என்றே நம் மனம் நம்பவில்லை. 4.5 கோடி மக்கள் நன்மனம் கோயில் கொண்ட நாயகர் எம்ஜிஆரின் புன்னகை என்றும் வாழும் புகழ் எனும் பொலிவினாலே.